ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைக்காலஜியில் முக்கியமான கோட்பாடுகளையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அறிஞர்களையும் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். இது டெட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இது ஷார்ட்கட்டோட இருக்குது, அதனால் கண்டிப்பாக உங்கள் மெமரியில் இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இயல்பூக்க கோட்பாடு மக்டுகள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மக்கில் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா இயல்பாகவே நிறைய பூக்கள் பூக்கும். இயல்பூக்கம், பூக்கள் இயல்பாகவே பூக்கும் மக்கில் நிறைய தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உந்த குறைப்பு கோட்பாடு ஹெல். ஹெல் அப்படிங்கிறது நரகம் அப்படின்னு சொல்லி ஹெல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மியாக பண்ணோன்னா, பாவங்கள் கம்மியாக குறைச்சோன்னா ஹெல்லுக்கு போக மாட்டோம். குறைப்பு ஹெல். அடுத்ததா தேர்ட் கொஸ்டின், அடுக்கு தேவை கோட்பாடு மாஸ்லோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அடுக்கடுக்கா வீடு கட்டிட்டு போனோம் அப்படின்னா அது மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுக்கு மாஸ். அடுத்தது ஊக்கம் பற்றிய உளப்பகுப்பாய்வு கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஊக்கம் இருந்தா சீக்கிரமா வேலை கிடைக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிறது சீக்கிரமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊக்கம் அதிகமாக இருந்ததுன்னா டெட்டில் சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும். இல்லாட்டி ஊக்கம் அதிகமாக இருந்ததுன்னா சிக்கல் இல்லாமல் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊக்கம் பற்றிய உளப்பகுப்பு கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்ததான் அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு. அதாவது அறிதிறன் வளர்ச்சி நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஜேன்னு நம்ம கொண்டாடப்படுவோம். அதான் பியாஜே. அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடு பியாஜே. அறிதிறன் வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா ஜேன்னு கொண்டாடப்படுவோம். அடுத்ததாக பொதுமை கருத்து படிநிலை கோட்பாடு ப்ரூனர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பொதுவாக நம்ம ஒரு கருத்தை போய் சொல்ல போனோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ப்ரூஃப் இருக்கணும். அதான் பொதுமை கருத்து ப்ரூனர். அடுத்ததாக ஊக்கம் பற்றிய எதிர்பார்ப்பு கொள்கை அட்கின்சன். நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சன் கிட்ட இருந்து நம்மளுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அட்கின்சன் எதிர்பார்ப்பு. அடுத்து முழுமை காட்சி கோட்பாடு கெஸ்டால்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா காட்சிக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், முழுமையாக க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். அதான் முழுமை காட்சி கோட்பாடு கெஸ்டால்ட். முழுமை காட்சி கெஸ்டால்ட். அடுத்ததான் படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னே. காக்காக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு படிநிலை ஏறி போகணும். அதான் படிநிலை கற்றல் காக்னே. அடுத்ததா நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கில்ஃபோர்டு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, செஸ் போர்டு, கில்போர்டு அப்படிங்கிறத போர்டுங்கிறத செஸ் போர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செஸ் போர்டு கட்டத்தை சரியாக விளையாண்டோம் அப்படின்னா நுண்ணறிவு அதிகமாகும். அடுத்ததா அமைப்பு நிலை கோட்பாடு டிச்னர். டிச்சோட அமைப்பு சரியா இல்லை அப்படின்னா நம்ம அதில் உளுந்துருவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க. டிச்னர் அப்படிங்கிறது டிச்சு, அமைப்பு நிலை உளுந்துருவோம் அப்படிங்கிறதுக்கு ஒன்ட் ஞாபகம் வைங்க. ஒன்ட் அண்ட் இபி டிச்னர். அமைப்பு நிலை கோட்பாடு ஒன்ட் அண்ட் இபி டிச்னர். டிச்சோட அமைப்பு நிலை சரியா இல்லைன்னா நம்ம உளுந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைங்க. அடுத்த கொஸ்டின், நடத்தை கொள்கை கோட்பாடு வாட்சன். பொதுவாக நடந்துக்கிட்டே இருந்தோம்னா இல்லைன்னா நம்ம நடத்தையில் மாற்றங்கள் இருந்ததுன்னா வாட் அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைங்க. நடத்தை கொள்கை கோட்பாடு வாட்சன். அடுத்த நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு கேரட். இது எப்படி ஞாபகம் சொன்னால், கேரட் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நுண்ணறிவு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. அடுத்ததான் முயன்று தவறி கற்றல் கோட்பாடு தாண்டைக்கு. தவறி விழுந்துட்டோம்னா டை ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைங்க. முயன்று தவறி கற்றல் தாண்டைக்கு டை. அடுத்ததா பகுப்பு உளவியல் கோட்பாடு யூங். யங்காக இருக்கிறவங்களுக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும் ஞாபகம் வைங்க. இது உங்களுக்கு மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுற ஷார்ட்கட் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷார்ட்கட். அடுத்ததா ஒத்தக்கூறு கோட்பாடு தாண்டைக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒத்தையடி பாதையில் தார் போட மாட்டாங்க. ஒத்தையடி பாதையில் தார் போட மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க. அடுத்ததாக படிநிலை தேவை கோட்பாடு மாஸ்லோ.
அதான் அடுக்கு தேவை, படிநிலை தேவை கோட்பாடு ரெண்டுமே ஒண்ணுதான் படிச்சிருக்கோம். அடுக்குமாடி வீடு கட்டினாலோ படி வச்சு வீடு கட்டினாலோ அது மாசா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. அடுத்ததா குறிக்கோள் கோட்பாடு பேக்லி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குறிக்கோளோட செயல்படுறவங்க பேக்கப்புக்கு ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. பேக்லி குறிக்கோள். குறிக்கோளோட செயல்படுறவங்க பேக்கப்புக்கு ஏதாவது வச்சுக்கணும். அதான் குறிக்கோள் கோட்பாடு பேக்லி. அடுத்த வடிவமைப்பு கோட்பாடு டிச்னர். அந்த டிச் வந்து வடிவமைப்பா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. அடுத்த பொதுமைப்படுத்தல் கோட்பாடு ஜெட்டு. ஜெட்டு விமானம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பொதுவாக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. கவர்மெண்ட்டோடது ஜெட் விமானம், அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு ஞாபகம் வைங்க. பொதுமைப்படுத்தல் கோட்பாடு ஜெட்டு. அடுத்ததா படிமை ஆக்க நிலையத்து கோட்பாடு பாவ்லோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாவமா இருக்கிறவங்கள பார்த்தா ஆக்கம் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. பாவமா இருக்கிறவங்க ஆக்க நிலையத்தம் இல்லாதவங்களா இருப்பாங்க. அடுத்ததா தொடர் மாற்ற கோட்பாடு கெஸ்டால்ட்டு. தொடர்ந்து கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், வீட்டை மாத்திடுவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க. தொடர் மாற்ற கோட்பாடு கெஸ்டால்ட்டு. அடுத்ததா மறத்தல் கோட்பாடு பார்ட்லெட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பார்ட்டா நம்ம படிக்கிற விஷயம் பார்ட்டா நம்மளுக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைங்க. மறத்தல் கோட்பாடை பத்தி குறிப்பிட்டவர் பார்ட்லெட். அடுத்ததா முதல் உளவியல் ஆய்வகம் உண்டு, உளவியலின் தந்தை உண்டு. உளவியலின் தந்தையான உண்டு தான் வந்துட்டு முதல்ல உளவியல் ஆய்வகத்தை உண்டு பண்ணாரு அப்படின்னு ஞாபகம் வைங்க. வில்லியம் உண்டு, இவர் உளவியலின் தந்தை. முதல் உளவியல் ஆய்வகத்தை ஜெர்மனியில லீப்சிக் நகர்ல இவர் தான் உருவாக்கியிருப்பாரு உண்டு. அதை இப்படி ஞாபகம் வைங்க. உளவியல் ஆய்வகத்தை உருவாக்குனவர் உளவியலின் தந்தை வில்லியம் உண்டு. அடுத்ததான் நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்டெல்லாம் வந்துட்டு வீடு கட்டும்போது வந்துட்டு மண் வச்சு தான் வீடு கட்டுவாங்க. இப்போ நவீனமாக வீடு கட்டுறவங்க வந்து சிமெண்ட் வச்சு வீடு கட்டுறாங்க. சிக்மெண்ட்டுங்கிறத சிமெண்ட்டுன்னு வைங்க. நவீன உளவியலின் தந்தை நவீனமாக வீடு கட்டுறவங்க சிமெண்ட் வச்சு வீடு கட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க. அடுத்ததா ஹார்மிக் கொள்கை வில்லியம் மக்டுகல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மக ஹார்லிக்ஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைங்க. அடுத்ததா தனிநபர் உளவியல் ஆட்லர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆளே இல்லாம தனியா இருக்கிறது தனிநபர் உளவியல் ஆட்லர். அடுத்தது மனிதநேய உளவியல் கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்லோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மனிதநேயம் அதிகமா இருக்கிறவங்க கார்ல வந்து ரோஸ் கொடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கு மாசா இருக்கும். மனிதநேய உளவியல் வந்து கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்லோ தான் சொல்லியிருப்பாங்க. இதை மனிதநேயம் அதிகமாக இருக்கிறவங்க காரில் வந்து ரோஸ் கொடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப மாசா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. அடுத்தா வந்துட்டு உளவியல் சோதனைகளுக்கு வித்திட்டவர் வந்து வெபர். வெபர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நிறைய சோதனைகளுக்கு அப்புறம் தான் வெப்பன் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க. இப்போ உளவியல் சோதனை வெபர். நிறைய சோதனைகள் செஞ்சு தான் வந்துட்டு என்ன கண்டுபிடிப்பாங்க, வெப்பன் கண்டுபிடிப்பாங்க. அடுத்த உள இயற்பியல் நூல் ஃபெச்னர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிசிக்ஸ் ஃபெச்னர் அப்படின்னு ஞாபகம் வைங்க. ஃபெச்னர் பிசிக்ஸ். அடுத்தவா வந்துட்டு மருத்துவ உளவியலை பற்றி கூறியவர் மெஸ்மர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மெஸ்ஸுக்கு போய் அதிகமாக சாப்பிட்டோம்னா மருத்துவரை போய் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. மருத்துவ உளவியல் மெஸ்மர். அடுத்ததான் வந்துட்டு தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் கால்டன் மற்றும் கேட்டன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கால் பண்ணி பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு கேட்கறது வந்து வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைங்க. கால் பண்ணி பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த கேட்கறதுல வந்துட்டு வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. அடுத்ததான் அறிவார்ந்த உளவியல் கோட்பாட்டை உருவாக்கியவர் பியாஜே. அறிவு அதிகமாக இருந்தால் நம்ம எப்படி கொண்டாடப்படுவோம் அப்படின்னா ஜேன்னு கொண்டாடப்படுவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க. அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு பியாஜே. அடுத்ததா கருவிசார் ஆக்க நிலையத்தம் பற்றி குறிப்பிட்டவர் ஸ்கின்னர். ஸ்கின்ல நிறைய கருவிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஞாபகம் வைங்க. அடுத்ததாக வந்துட்டு வினாவரிசை முறையை உருவாக்கியவர் கால்டன். ஒருத்தர்
கால் பண்ணாங்க அப்படின்னா நம்ம யாரு என்ன அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்போம் இல்லைங்களா? அதான் கால் வந்துச்சுன்னா வினா வரிசை முறை. கொஷின் கேட்போம் அப்படின்னு ஞாபகம் வைங்க. கால் டன் வினா வரிசை முறை. அடுத்துதான் குமரப்பருவத்தை அமைதியற்ற சிக்கலான பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து ஒரு ஹாலுக்கு போகிறோம், ஒரு மஹாலுக்கு போகிறோம். மஹாலுக்கு போனாலும் அங்கே என்னதான் நடக்கும் அப்படின்னா, மஹாலில் இருக்கும்போது அமைதியாகவே இருக்காது, சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். அமைதியாக இருக்காது, சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கன்னா ஹாலில் அப்படின்னு ஞாபகம் வைங்க. ஸ்டான்லி ஹால் தான் வந்துட்டு குமரப்பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என குறிப்பிட்டவர். அடுத்ததான் ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். ஆன்மாவின் இயல்புகள் என்னும் நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒருத்தரோட ஆன்மா போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டாட் வச்சிருவோம். டாட் அப்படின்னு ஞாபகம் வைங்க. ஆன்மா போயிடுச்சுன்னா நம்ம டாட் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வைங்க. ஆன்மாவின் இயல்புகள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். அடுத்ததாக கவனவீச்சை பற்றி கூறியவர் கேட்டல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு விஷயத்த கவனமாக கேட்கலன்னா நம்ம வந்து வீசப்பட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைங்க. கேட்கணும். யார் எந்த விஷயத்த சொன்னாலும் கவனமாக கேட்கணும். கேட்கலன்னா நம்ம என்ன ஆகிடுவோம், வீசப்பட்டுருவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க. அடுத்ததா கவனித்தலை பெருமூளையின் செயல் என குறிப்பிட்டவர் ஹப். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹப்புங்கிறத கேப்னு ஞாபகம் வைங்க. ஹப்புன்னு இருக்கா, இதை கேப்னு ஞாபகம் வைங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பெருமூளை வந்து கேப்பே இல்லாம கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. அடுத்ததா வந்துட்டு கற்றலுக்கு உந்துதல் அவசியம். இதை குறிப்பிட்டது மெக்கானல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரோட்ல போகும்போது நம்ம காணல் நீரை பார்ப்போம் இல்லைங்களா, அது நீர் தானா அப்படின்னு உத்து பார்ப்போம். அதான் உந்துதல் அப்படின்னு ஞாபகம் வைங்க. கற்றலுக்கு உந்துதல் மிகவும் அவசியம் என குறிப்பிட்டவர் மெக்கானல். இது வந்துட்டு காணல் நீரா அப்படின்னு சொல்லி உத்து பார்ப்போம். அடுத்ததாக தற்கருத்து முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது லெக்கி என்பவரால். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளுக்கு தற்கருத்து இருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு லக்கான விஷயம். அடுத்ததாக இரட்டை காரணி கோட்பாட்டை கூறியவர் ஸ்பியர்மேன். இது வந்து பேரே வந்துட்டு ஸ்பியர்மேன் அப்படின்னு சொல்லி 2 பேராக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பியர்மேன், இரட்டை காரணி கோட்பாடு, ஸ்பியர்மேன். அடுத்ததாக குழு காரணி கொள்கையை உருவாக்கியவர் தர்ஸ்டன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டன் அப்படிங்கிறத டான்னு ஞாபகம் வைங்க. டான் வந்து குழுவாக தான் இருப்பார். டான் வந்து எப்போதும் வந்து குழுவாக தான் இருப்பார். அடுத்தது நுண்ணறிவு தொகுதி சோதனை வந்து ஆடிஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நுண்ணறிவு தொகுதி அறிவான தொகுதி அப்படின்னு ஞாபகம் வைங்க. அறிவான தொகுதியாக இருக்கிறவங்களுக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அறிவா தொகுதியாக இருக்கிறவங்களுக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கன்னு ஞாபகம் வைங்க. அடுத்ததான் மனத்திறன் சோதனை டெர்மன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மனசுல திறனா வேலை செஞ்சோம்னா 10 மார்க் வாங்குவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க. இதை வந்து டெர்மனை வந்து 10 யோசிச்சுக்கோங்க. 10 மனசுல திறனோட வேலை செஞ்சோம் அப்படின்னா 10 மார்க் வாங்குவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க. அடுத்ததா அவாவு நிலையை வரையறுத்தவர் டெம்போ. அவாவு நிலை அப்படின்னா உயர் சாதனைன்னு படிச்சிருப்போம். டெம்போல எவ்வளவு உயரமா ஏத்துறோமோ அது நம்மளோட சாதனை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. டெம்போ. அடுத்ததா மின்னசோட்டா சாதனை டாரன்ஸ். மின்னசோட்டா சோதனை வந்து டாரன்ஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மின்னல் வந்தா டாப்பா இருக்கிற டிரான்ஸ்ஃபார்ம்ல தான் படும் அப்படின்னு ஞாபகம் வைங்க. மின்னல் வந்துச்சுன்னா டாப்பா இருக்கிற டிரான்ஸ்ஃபார்ம்ல தான் ஃபர்ஸ்ட் படும். மின்னசோட்டா சோதனை டாரன்ஸ். அடுத்ததா சாதனை ஊக்க கொள்கை மெக்லிலாண்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்பெல்லாம் வந்துட்டு லேண்ட் வாங்குறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஓகேங்களா, சாதனை ஊக்க கொள்கை மெக்லிலாண்டு. அடுத்தது பன்முக நுண்ணறிவு கோட்பாடு கார்டனர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கார்டன்னு இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு நம்ம பல வகையான மரம் செடி கொடி எல்லாமே இருக்கும். அதான் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு கார்டனர்.
ஓகே டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நான் முக்கியமான உளவியல் அறிஞர்களும் அவங்க குறிப்பிட்ட கோட்பாடுகளையும் பற்றி ஷார்ட்கட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோஸில் அடுத்த டாபிக் போடுறோம். அடுத்தது என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.